Dear students, இந்த வீடியோல 10th standard unit 7 anti-colonial movements and the birth of nationalismல part 5 இதுல வந்து நம்ம causes for the failure of the great revolt of 1857 டீடைலா பார்க்க போறோம். போலாமா வீடியோக்குள்ள? Causes of failure. So in the Great Revolt of 1857 எப்படி வந்து failure ஆச்சு, how the British suppressed the revolt அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்க்கலாம். There is hardly any evidence to prove that the rebellion of 1857 was organized and planned. அதாவது இந்த மியூட்டினி இருக்கு இல்லையா, இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க, பயங்கரமா பிளான் பண்ணி தான் இதை வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக அவங்க வந்து போராடினாங்க அப்படின்ட்டு சொல்றதுக்கு எந்த ப்ரூஃபும் நம்ம கிட்ட கிடையாது. ஸோ இட் வாஸ் நாட் வெல் ஆர்கனைஸ்ட் ஆர் பிளான்ட். இட் வாஸ் ஸ்பான்டேனியஸ், அதாவது தானாக திடீர்னு நடந்த ஒரு நிகழ்வு தான் இந்த ரிவோல்ட் ஆஃப் 1857. However, soon after the siege of Delhi, there was an attempt to seek the support of neighboring states. So டெல்லியை போய் சீச் பண்ணி கேப்சர் பண்ண உடனே பகதூர் ஷா டூவை வந்து டெல்லியோட எம்பரராக அறிவித்த உடனே ஸோ ஆல் த ரிபல்ஸ் நோ தே சீக் த சப்போர்ட் ஆஃப் த நெய்பரிங் ஸ்டேட்ஸ். அவங்க பக்கத்தில் இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸில் இருக்கிற ரூலர்ஸோட சப்போர்ட்டை கேட்டாங்க. Besides a few Indian states, there was a general lack of enthusiasm among the Indian princes to participate in the rebellion. So கொஞ்சம் இந்தியன் ஸ்டேட்ஸ் மட்டும்தான் என்ன பண்ணாங்க, இந்த ரிபல்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணி இந்த ரிவோல்ட் ஆஃப் 1857ல இந்த மியூட்டினியில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா there was a lack of enthusiasm among the Indian princes. ஸோ நிறைய இந்தியன் இளவரசர்கள் கிட்ட ஒரு விருப்பமின்மை, அதாவது நாம் ஏன் கலந்துக்கணும், எதுக்காக அந்த ரிபல்ஸோட சேர்ந்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு லேக் ஆஃப் என்தூசியாசம், ரொம்ப ஆர்வமின்மை காரணம் கூட ஒன்று சொல்லலாம். ஸோ லேக் ஆஃப் என்தூசியாசம் அமாங் த இந்தியன் பிரின்சஸ் டு பார்ட்டிசிபேட் இன் த ரிபல்லியன். ஸோ இதெல்லாம் தான் வந்து கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857 ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ஒரு சில காரணங்கள் அப்படின்னு சொல்லலாம். The Indian princes and zamindars either remained loyal or were fearful of British power. So இந்த இந்தியன் பிரின்சஸ், நிறைய இந்தியன் பிரின்சஸ் வந்து கொஞ்சம் பேர் தான் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. சில பேர் வந்து பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. சில இந்தியன் பிரின்சஸ் அண்ட் ஜமீன்தாஸ் வந்து they were fearful of British power. எங்கே நம்ம அவங்களை எதிர்த்தோம் அப்படின்னா அவங்க நம்ம டெரிட்டரி எடுத்துட்டுருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் அவங்க கையில் இருந்தது. ஸோ த இந்தியன் பிரின்சஸ் அண்ட் ஜமீன்தாஸ் எய்தர் தே ரிமைன்ட் லாயல் ஆர் வேர் ஃபியர்ஃபுல் ஆஃப் பிரிட்டிஷ் பவர். அண்ட் தோஸ் இன்வால்வ் இன் த ரிபல்லியன் வேர் லெஃப்ட் வித் எய்தர் லிட்டில் ஆர் நோ சோர்ஸ் ஆஃப் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன். ஸோ இந்த ரிபல்ஸ் இந்த கிளர்ச்சியாளர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தோன்னா எய்தர் அவங்க கிட்ட இருக்கிற வெப்பன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது, இல்லை வெப்பன்ஸே இல்லாமல் கூட இருந்தாங்க. The emerging English educated middle class too did not support the rebellion. ஸோ அந்த ஆங்கில அறிவு பெற்ற நடுத்தர வகுப்பினர் இருக்காங்க இல்லையா, மிடில் கிளாஸ் பீப்புள், அவங்க வந்து பிரிட்டிஷ்க்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. they didn't support the rebels. One of the important reason for the failure of the rebellion was the absence of central authority. ஸோ இது வந்து ஒன் வேர்டில் அடிக்கடி கேட்பாங்க. very important reason for the failure, one of the important reasons for the failure of the rebellion அப்படின்னு சொன்னோம்னா absence of central authority, அதாவது ஒரு மத்திய தலைமை அதிகாரம் இல்லாதது தான் ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா the rebels were left out freely. ஸோ அவங்க நினைச்சதை பண்ற மாதிரி ஃப்ரீயா இருந்துட்டாங்க. ஸோ ஒரு சென்ட்ரல் அத்தாரிட்டி அவங்கள வந்து வழி நடத்துறதுக்கு ஆள் இல்லாமல் போயிட்டாங்க, ஒரு லீடர்ஷிப் இல்லாங்க. ஸோ அதுதான் ஒரு முக்கியமான காரணம் ஃபார் த ஃபெயிலியர் அப்படின்னு சொல்றாங்க. There was no common agenda that united the individuals and the aspirations of the Indian princes and the various other feudal elements fighting against the British. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு காமனாக ஒரு லீடர்ஷிப் இல்லாதது ஒரு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறோம். பிகாஸ் தே டோன்ட் ஹாவ் ஒரு காமனாக ஒரு லீடர்ஷிப், காமன் காஸ் ரெண்டுமே கிடையாது.
So there was no common agenda that united the individuals and the aspiration of the Indian princes and the various other feudal elements fighting against the British. ஸோ இவங்க பார்த்தோம் அப்படின்னா தனிநபராக சண்டை போடுறாங்க பிரிட்டிஷ்க்கு எதிராக, அண்ட் இந்தியன் பிரின்சஸ் தனியாக சண்டை போடுறாங்க, அண்ட் எல்லாருமே அவங்களோட பர்சனல் காஸ்க்காக தான் சண்டை போடுறாங்களே தவிர்த்த, அண்ட் தெர் வாஸ் நோ காமன் அஜெண்டா. ஸோ காமனாக ஒரு ப்ரோக்ராம் எதுவும் இல்லை, ஒரு திட்டமிட்டபடி ஒரு காமன் காஸ் எதுவும் இல்லாமல் தனித்தனியாக அவங்களோட பர்சனல் காஸ்க்காக பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடினாங்க. And in the end, the rebellion was brutally suppressed by the British army. So அந்த இறுதியில் பார்த்தோம் அப்படின்னா, of course, Indian rebels வந்து they are not on par with the British military force இல்லையா. ஸோ நேச்சுரலாகவே அவங்க கிட்ட இருக்கிற வெப்பன்ஸ் எதுவுமே இந்தியன் ரிபல்ஸ் கிட்ட இல்லை. ஸோ that led to the defeat of the rebels. So in the end, the rebellion was brutally suppressed by the British army. So அவங்களை என்ன பண்ணிட்டாங்க, ரிபல்ஸை ஒடுக்கிட்டாங்க ஃபுல்லாகவே. The rebels leaders were defeated due to the lack of weapons, organization, discipline and betrayal by their aides. So இந்த ரிபல் லீடர்ஸ் அங்கங்கே இருப்பாங்க இல்லையா, நானா சாஹிப் பார்த்தோம், ஜான்சி ராணி பார்த்தோம் இல்லையா, ராணி லக்ஷ்மிபாய் ஆஃப் ஜான்சி, தென் பேகம் ஹசரத் மஹால். ஸோ இவங்க எல்லாரையுமே வந்து பிரிட்டிஷர்ஸ் டிஃபீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். ஸோ பார்த்தோம் அப்படின்னா லேக் ஆஃப் வெப்பன்ஸ், அவங்க கிட்ட என்ன இல்லை, ஆயுதங்கள் இல்லாமல் இருக்கிறது. தென் ஆர்கனைசேஷன், ஒரு பிளானிங் எதுவுமே கிடையாது. அந்த ரிவோல்ட் அவங்க சரியாக ஆர்கனைஸ் பண்ணலை. அஃப்கோர்ஸ் இட் வாஸ் ஸ்பான்டேனியஸ். ஸோ ஆர்கனைசேஷன் எதுவும் பர்ஃபெக்டாக, அது பிளானிங் எதுவும் கிடையாது. தென் டிசிப்ளின், அவங்க கிட்ட என்ன இல்லை, ஒழுக்கமின்மை. அதே மாதிரி பிட்ரேயல் பை தி எய்ட்ஸ். ஸோ அவங்களோட உதவியாளர்களே, அவங்க கூட இருக்கிறவங்களே பிரிட்டிஷ்காரங்க கிட்ட அவங்களோட தலைவர்களை காட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான பிட்ரேயல்லாம் நிறைய இருந்தது. அதனால தான் இந்த ரிபல்ஸ் தோத்து போனது அப்படின்னு சொல்றாங்க. And Delhi was captured by the British troops in late 1857. So முதல்ல டெல்லியை தன் கையில கொண்டு வரணும் அப்படின்றதுல பிரிட்டிஷர்ஸ் ரொம்ப உறுதியா இருந்தாங்க. And Delhi was captured by the British troops in late 1857, and Bahadur Shah too, who was the last Mughal emperor, was also captured and he was transported to Burma. So இது வந்து one wordல வரும். ஸோ எந்த இடத்துக்கு அவர் வந்து நாடு கடத்தப்பட்டார் அப்படின்னா பர்மாக்கு நாடு கடத்தப்பட்டார். ஸோ Bahadur Shah too, who was the last Mughal emperor, and he was captured and he was transported to Burma. ஸோ ரிவோல்ட்டை சப்ரஸ் பண்ண உடனே India becomes a crown colony. The British Parliament adopted the Indian Government Act in November 1858, and India was pronounced as one of the many crown colonies to be directly governed by the Parliament. So இப்போ வந்து இவ்வளோ நாள் வந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, பை அப்பாயிண்டிங் கவர்னர் ஜெனரல்ஸ் இன் இந்தியா. ஸோ த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் என்ன பண்ணாங்க, இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்டை பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணி, எப்போ பாஸ் பண்ணாங்க, நவம்பர் 1858 பாஸ் பண்ணாங்க. இந்த பாஸ் பண்ணதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, இந்தியா வாஸ் ப்ரொனவுன்ஸ்ட் ஆஸ் ஒன் ஆஃப் த மெனி கிரவுன் காலனிஸ் டு பி டைரக்ட்லி கவர்ன்டு பை த பார்லிமெண்ட். ஸோ பிரிட்டிஷ் கீழே இருக்கிற நிறைய கிரவுன் காலனிஸ்ல இந்தியாவும் ஆட் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல்ட்டு இந்தியாவை வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் நேரடியாக ஆட்சி செய்யும் அப்படின்ட்டு. ஸோ இந்தியா பிகம்ஸ் ஒன் ஆஃப் த crown colonies of the Britain, which was directly governed by the British Parliament. So இப்போ என்ன அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, Government of India Act படி, which was passed in the year November 1858. இந்தியா வந்து எப்படி நிறைய கிரவுன் காலனிஸ், நிறைய பிரிட்டிஷ்க்கு நிறைய கிரவுன் காலனிஸ் இருக்கு. ஸோ அதில் இந்தியாவும் ஆட் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல்ட்டு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் டைரக்டா ஆட்சி செய்யும், இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆட்சி செய்யாது இந்தியாவை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ த ரெஸ்பான்சிபிலிட்டி வாஸ் கிவன் டு எ மெம்பர் ஆஃப் த கேபினெட் டெசிக்னேட்டட் ஆஸ் அ செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா. ஸோ இந்த பொறுப்பை யார்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த அமைச்சரவை உறுப்பினர், அதாவது கேபினெட் மெம்பர், அந்த அமைச்சரவை இருக்கு இல்லையா, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல கேபினெட் இருக்கும் இல்லையா, அந்த கேபினெட் மெம்பர் கிட்ட ஒருத்தர்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்துட்டு
அவரை வந்து செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா, அதாவது இந்தியாவுக்கான அரசு செயலராக நியமிக்கப்பட்டார். ஸோ இனிமேல்ட்டு கவர்னர் ஜெனரல் கிடையாது, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா அப்படின்ட்டு டெசிக்னேஷனை கூட என்ன பண்ணிட்டாங்க, மாற்றிட்டாங்க. ஸோ ரிவோல்ட் ஆஃப் 1857க்கு முன்னாடி வரைக்கும் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் கவர்னர் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் it was directly come under the control of the British Parliament by appointing Secretary of State for India. Next நம்ம பார்க்க போறது changes in the administration. So after India was brought under the control of British Parliament directly, what were the changes made in the administration? British rule and its policies underwent a major overhaul after 1857. ஸோ இப்போ இந்த 1857 ரிவோல்ட்டுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷோட அட்மினிஸ்ட்ரேஷன்லையும் அவங்களோட பாலிசிஸ், அதாவது அவங்களோட ஆட்சியிலும் சரி அவங்களோட கொள்கைகளையும் சரி பெரிய அளவு மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. பிரிட்டிஷ் ஃபாலோட் அ காஷியஸ் அப்ரோச் டு தி இஷ்யூ ஆஃப் சோஷியல் ரிஃபார்ம்ஸ். சோஷியல் ரிஃபார்ம்ஸில் வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இனிமேல்ட்டு தலையிடணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணாங்க. அதாவது இந்த சமூக சீர்திருத்தங்கள்லாம் கொண்டு வராங்க இல்லையா நம்ம இந்தியன்ஸ், எங்களுக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்றத ரிஃபார்ம்ஸ் வேணும்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த சமூக சீர்திருத்தங்கள் தொடர்பான விஷயங்களில் வந்து இனி பிரிட்டிஷ் வந்து ரொம்ப பிரிட்டிஷ் அரசு என்ன பண்ணுவாங்க, ரொம்ப எச்சரிக்கையோட காஷியஸாக இருப்போம் அப்படின்றதுல ஒரு முடிவோடு இருந்தாங்க. ஏன்னா பிகாஸ் த இந்தியன்ஸ் they didn't like the interference of the Britishers in the social reform movement. இல்லையா? Then Queen Victoria proclaimed to the Indian people that the British would not interfere in traditional institutions and religious matters. So Queen Victoria அவங்க வந்து இன்னொரு ப்ராமிஸும் பண்ணாங்க, அதாவது இனிமேல்ட்டு பிரிட்டிஷ் will not interfere in the traditional institutions and religious matters. அதாவது பாரம்பரியமான விஷயங்கள்லையும் மதம் தொடர்பான விஷயங்கள்லையும் இனி பிரிட்டிஷ் வந்து இந்தியன் மக்கள்கிட்ட தலையிடாது. ஸோ இந்தியன் பீப்புள் வந்து பயப்பட வேண்டாம். ஏன்னா முன்னாடி அவங்களோட முக்கியமான பயமே என்ன, நீங்கள் மதமாக்க ட்ரை பண்ணுறீங்க, எல்லாரையும் ஹிந்துஸ் எல்லாரையும் கிறிஸ்டியனாக மதமாக்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்லாம் பயந்துட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ உங்களோட இதில் நாங்கள் ட்ரெடிஷ்னல் பாரம்பரியமாக இருக்கிற விஷயத்துலையும் மத விஷயத்துலையும் நாங்கள் இனி தலையிட மாட்டோம் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை குயின் விக்டோரியா கொடுத்தாங்க. அண்ட் இட் வாஸ் ப்ராமிஸ்ட் தட் இந்தியன் வுட் பி அப்சர்வ்ட் இன் த கவர்மெண்ட் சர்வீஸ். அப்புறம் இன்னொரு ப்ராமிஸும் அவங்க பண்ணாங்க, அதாவது இனி வரப்போகிற காலங்களில் இந்தியன்ஸை வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு நாங்கள் ரெக்ரூட் பண்ணுவோம் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணாங்க. Then two significant changes were made to the structure of the Indian Army. ரெண்டு முக்கியமான மாற்றங்களை இந்தியன் ஆர்மியில் கொண்டு வந்தாங்க. ஒன்று, the number of Indians was significantly reduced. ஸோ சிப்பாய்ஸ், இந்தியன் சிப்பாய்ஸ் நிறையா இருந்ததுனால தான் இந்த ரிவோல்ட்டே வந்தது. அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியன் சிப்பாய்ஸோட நம்பர்ஸை குறைச்சிட்டாங்க. ஸோ the number of Indians were significantly reduced in the Indian Army, number one. Number two, Indians were restrained from holding important ranks and positions. ஸோ இந்தியன்ஸ்க்கு யாருக்குமே வந்து முக்கியமான பதவிகள் கொடுக்கல. ஸோ எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, யூரோப்பியன்ஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் என்ன லாபம் அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கலவரம் வராமல் அவங்களால பார்த்துக்க முடியும் இல்லையா. ஸோ the number of Indians were significantly reduced and Indians were restrained from holding important ranks and positions. ஸோ இந்தியர்களோட எண்ணிக்கையை வந்து வெகுவாக குறைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான பதவிகள் பொறுப்புகள் இதெல்லாம் இந்தியன்ஸ்க்கு வந்து கொடுக்கல. ஸோ இந்த ரெண்டு முக்கியமான ஒரு மாற்றத்தை இந்தியன் ஆர்மியில் பிரிட்டிஷ் வந்து ரிவோல்ட் ஆஃப் 1857க்கு அப்புறம் கொண்டு வந்தாங்க. தென் அடுத்த மாற்றங்கள்லாம் ரெண்டு முக்கியமான மாற்றங்களை இந்தியன் ஆர்மியில் கொண்டு வந்தாங்க. அதாவது இந்தியர்களோட எண்ணிக்கையை வந்து என்ன பண்ணாங்க, குறைச்சிட்டாங்க. செகண்ட், முக்கியமான பதவிகள் யாருமே இந்தியன்ஸ்க்கு கொடுக்கல. ஸோ அடுத்தது என்ன பண்ணாங்க அப்படின்னா the British took control of artillery and shifted their recruiting effort to regions and communities that remained loyal during 1857. அதாவது இப்போ ஆர்டிலரின்னு என்ன, காலாட்படை இல்லையா. ஸோ காலாட்படைக்கு சோல்ஜர்ஸை ரெக்ரூட் பண்ணுற ஒரு வேலையை வந்து
யாரெல்லாம் இந்த ரிவோல்ட்டும் போது லாயலாக இருந்தாங்களோ அவங்க கிட்ட அந்த வேலையை கொடுத்தாங்க. ஸோ த பிரிட்டிஷ் டு கண்ட்ரோல் ஆஃப் த ஆர்டிலரி, அதாவது ஆர்டிலரின்னு ஃபுல் காலாட்படையும் அந்த ஆர்டிலரியும் அவங்களோட கண்ட்ரோலுக்கு மொத்தமாக கொண்டு வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் shifted their recruiting effort to the regions and communities that remained loyal during 1857. அதாவது அங்கே அந்த ஆர்டிலரி ஃபோர்ஸ்க்கு வந்து சோல்ஜர்ஸை ரெக்ரூட் பண்ணுற தேர்ந்தெடுக்கிற ஒரு அதிகாரத்தை யார்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா, யாரெல்லாம் இந்த ரிவோல்ட் ஆஃப் 1857 பார்ட்டிசிபேட் பண்ணலையோ, அதாவது பிரிட்டிஷர்ஸ்க்கு லாயலாக இருந்தாங்களோ அவங்க கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்தாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ், த பிரிட்டிஷ் டர்ன்ட் அவே from Rajputs, Brahmins and the North Indian Muslims and looked towards non-Hindu groups like Gurkhas, Sikhs and Pathans. So, for example, பிரிட்டிஷ் யாரெல்லாம் நம்பலை, யாரெல்லாம் தள்ளி வச்சுட்டாங்க இந்த பொறுப்பை கொடுக்காம அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜ்புட்ஸ் கொடுக்கல, பிராமின்ஸ் கொடுக்கல, நார்த் இந்தியன் முஸ்லிம்ஸ்க்கு யாருக்குமே இந்த பொறுப்பை கொடுக்கல. இப்போ அவங்க யார்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா, they turned towards the non-Hindu groups, Gurkhas, Sikhs, பத்தான்ஸ், இவங்கெல்லாம் வந்து பிரிட்டிஷர்ஸ்க்கு லாயலாக இருந்தாங்க ரிவோல்ட் ஆஃப் 1857 நடக்கும்போது. அதனால் இந்த வேலையை அவங்க கிட்ட கொடுத்தாங்க. ஸோ இப்பயே என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் நமக்குள்ளேயே இந்தியன்ஸ்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கிரியேட் பண்ணுறாங்க, ரைட்? தென் பிரிட்டிஷ் ஆல்சோ எக்ஸ்ப்ளாய்டட் த caste, religious and linguistic and regional differences in the Indian society through what came to be known as divide and rule policy. இது மட்டும் இல்லை, நம்ம கிட்ட இருக்கிற அந்த caste, religious, linguistic, அதாவது லாங்குவேஜ், ரீஜனல் டிஃபரன்சஸை எல்லாத்தையும் பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க, they wanted to divide the Hindus, Indians, and they wanted to rule. So divide and rule, பிரித்தாலும் கொள்கை அப்படின்றத ஸ்லோவாக என்ன பண்ணுறாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மக்கள் நமக்குள்ள வேறுபாடு, இந்திய சமூகத்தில் இருக்கிற சாதி, மதம், மொழி, மண்டலம், இந்த வேறுபாடுகளை ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திட்டு they adopted a policy known as divide and rule policy. இது கூட ஒன் வேர்டில் கேட்கலாம், வாட் வாஸ் தேர் பாலிசி, பிரிட்டிஷ் பாலிசி இந்தியாவில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இட்ஸ் அ டிவைட் அண்ட் ரூல் பாலிசி, பிரித்தாலும் கொள்கை. இந்தியன்ஸ்குள்ளேயே சண்டையை மூட்டி விட்டுட்டு they will be very happy and they rule the country, right?